அதாவது உங்களுடைய உடம்பு, உன்னுடைய உடம்பை நீ நேசிக்காமல் நீ இன்னொருத்தரை நேசிக்கவும் முடியாது. இன்னொருத்தரை நீ நேசிக்கணுமா, உன் பிள்ளைகளை நேசிக்கணுமா, உன் மனைவியை நேசிக்கணுமா, உன் கணவனை நேசிக்கணுமா, முதல்ல உன் உடம்பை நேசி. அப்போ தான் பிறரை எப்படி நேசிக்க முடியும். ஏன்னா நீ என்ன சாப்பிட்றியோ அதை தான் நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப. உணவு தான் உன் உடம்பை நேசிப்பதற்கான வழியாக இருக்குது. நல்ல உணவில் சாப்பிட்டேன்னா நீ உன் உடம்பை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ எதை வேணாலும் சாப்பிட்ற அப்படின்னா, நீ பரோட்டா சாப்பிட்ற, அது குடல் புற்றுநோயை ஏற்படுத்தும். அது தெரிஞ்சும் நீ அதை சாப்பிட்றேன்னு அர்த்தம். உன் உடம்பை நீ நேசிக்கலன்னு அர்த்தம். அதை வாங்கிட்டு போய் உன் மனைவிக்கும் கொடுப்ப, உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்ப, உன் கணவனுக்கு கொடுப்ப, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுப்ப, உன் தாத்தா பாட்டிக்கு கொடுப்ப. ஏன்னா நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்ப. அப்போது நீ சாப்பிடுகிற உணவுகள் உன்னை நேசிப்பதாக இருக்க வேண்டும், உனது உடலை நேசிப்பதாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப. இப்போ பரோட்டாவே சாப்பிடல, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதுதான் சாப்பிட்ற அப்படின்னா அதைத்தான் நீ யாருக்கு கொடுப்ப, உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்ப. அப்போது உன் உடம்பை நேசிக்கிறதுனால தான் நீ என்ன பண்ணுற, உன் பிள்ளைகளின் உடம்பையும் நேசிப்பதாக காரணமாகிறது, நேசிப்பதற்கு காரணமாக இருக்குது. உன்னை சுற்றி உன் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் நீ சாப்பிட்ற உணவு தான் பிறரோடு பகிர்ந்து கொள்வேன். அதனால் உன் உடம்பை பிறரை நேசிப்பதற்கு உன்னுடைய உடலை நீ நேசிக்க கற்றுக்கொள். உன்னுடைய உடம்பை நீ நேசிக்கலப்பா, நீ சிகரெட் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, கண்ட உணவையும் சாப்பிட்றன்னா கண்டிப்பாக உன்னால் மற்றவங்களையும் நேசிக்கவே முடியாது. பிறரை நேசிப்பதற்கு உனக்கு என்ன தகுதினா உன் உடம்பை நீ நேசிக்கணும்.